எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த லால் சலாம். பொங்கல் ட்ரீட்டா இந்த படம் தியேட்டர்ல வர வேண்டியது. ஆனா படத்துடைய ஹார்ட் டிஸ்க்கு காணாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 நாள் ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தள்ளி வச்சாங்க. அதுக்கடுத்து அது தேடி எடுத்தாங்களோ இல்ல எடுக்கலையோ அப்புறப்பட்ட பிரச்சனை. அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. படம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கல, மிகப்பெரிய டிசாஸ்டர். அதுல குறிப்பா இந்த படத்துடைய ரெக்கார்டையே இப்போ ரீசெண்டா வெளிவந்த ஒரு மலையாள படம் மஞ்சுமேல் பாய்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த அளவுக்கு மோசமா நடைமுறையில் இருந்த ஒரு படம் தான் இந்த லால் சலாம். யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் இந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படத்தரப்புல இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. இந்த படம் எந்த ஓடிடில எப்பதான் வெளியாகும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படம் இப்ப வரப்போகுது, அப்ப வரப்போகுது, நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது, இந்த வாரம் வரப்போகுது, அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். சரி, என்னதானா நடக்குது, ஏன் இது வரைக்கும் வரல, இது வருமா வராதா அப்படின்ற மாதிரி விசாரிச்சாதான் தெரியுது. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் இன்னும் யாரும் வாங்கவே இல்லையாமா. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோல் தான் அப்படின்றது, எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த படத்துக்கு படத்தரப்புல இது ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படமாவே ப்ரோட்டேட் பண்ணி அவருடைய படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வேலை கேட்பாங்களோ அந்த வேலை கேட்கறாங்களாமா. அதனாலேயே எந்த ஒரு ஓடிடியும் இந்த படத்தை வாங்குறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வேலைக்கு எவன்டா இந்த படத்தை வாங்குவான் போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்களாமா. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற படம் தான் இந்த லால் சலாம். அதனாலதான் இன்னமும் எந்த ஒரு ஓடிடிலையும் இந்த படம் ஸ்டீம் ஆகாம இருக்கு. இதுக்கடுத்து எதனா ஒரு ஓடிடி இந்த படத்தை வாங்கி ஸ்டீம் பண்ணா உண்டே தவிர இன்னமும் இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட் சேல் ஆகாம அப்படியே கிடப்புல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு வாங்கி எப்ப ஸ்டீம் பண்றாங்க அப்படி சொல்லிட்டேன்.